1/10/1 25 வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர். கால்நடைகள் இறப்பு 485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேல வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சர்ப்ளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு அங்கே நீர்வளத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க. எவ்வளவு இன்புட் உள்ள வருது, அது எவ்வளவு வச்சுக்கலாம், அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடறோம். அங்கே தங்கி இருக்கவங்களுக்கு அவங்க ரிலீஃப் கேம்ப்ல கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிடறோம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க போய் வச்ச பிறகு அவளுக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கொடுக்கூடாது, முதல்ல தயாரா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு ஐஎம்டியோட தொடர்ந்து இருக்கோம். நாங்களும் பேசுறோம், அவங்களும் பேசுறாங்க. 2 பேரும் இணைந்தா தானே முடியும். கடலூர் தான் ஜாஸ்தி.